குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியாமெட்ரி எக்ஸசைஸ் 5.4ல செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் வாட் ரேஷியோ டஸ் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த பாயிண்ட்டு லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணுது. அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு உண்டான பாயிண்ட்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம ஒரு ஃபார்முலா போடுவோம் இல்லைங்களா, இன்டர்னல் டிவிஷன், உட்புறமாக பிரித்தல். அதில் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோடைய வேல்யூவை கொடுத்துட்டாங்க. x1 y1 x2 y2ன்ற வேல்யூவை கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் விகிதம்னு கேட்பாங்க. ஸோ என்னன்றது தான் இந்த இடத்துல ரேஷியோ, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம உட்புறமாக பிரித்தல் இன்டர்னல் டிவிஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு mx2 + nx1 / m + n. அதாவது எக்ஸ்ன்ற சார்ந்தது எல்லாமே ஒரு இதுலேயும் ஒய் சார்ந்ததெல்லாம் ரெண்டாவதுலேயும் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு m தான் வரணும், அடுத்தது n தான் வரணும். x2 வந்த பிறகு தான் x1, அதே மாதிரி இங்கே y2 வந்த பிறகு தான் y1. இன்டர்னல் அப்படின்றதுனால ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது கொடுத்துருக்க பாயிண்ட்ஸுக்கு என்னென்ன பேருன்றதை நம்ம சொல்லிடலாம். பின்னு கொடுத்துருக்கிறது எதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய்யோடைய வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ. ஏன்றது பார்த்தீங்கன்னா x1 y1 வேல்யூ, பின்றது பார்த்தீங்கன்னா x2 y2 வேல்யூ. இதை அப்படியே எப்படி சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக நான் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, -5 அப்படின்றத போட்டுடுறேன். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். m தெரியாது, x2க்கு நேரம் என்ன இருக்குதோ அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் n தெரியாது, x1க்கு நேரம் என்ன இருக்குதோ அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். பை m + n. ஓகேங்களா? அதே மாதிரி m போட்டுக்கோங்க. இன்டூ y2ன்னு இருக்குதுங்களா ஃபார்முலாவில், அப்போ y2க்கு நேரம் என்ன இருக்குதோ அதை எடுத்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் n, y1க்கு நேரம் என்ன இருக்குதோ அதை எடுத்து போட்டுக்கோங்க. பை m + n. அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, -5 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். m4ன்னா என்ன அர்த்தம்னா 4mன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 3 × n is 3n. பை இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா m + n. அதே மாதிரி எதையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் 9m. இங்கே n × 5னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5n. கீழே அதே m + nன்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதுவும் பாயிண்ட்டு தான், இதுவும் பாயிண்ட்டு தான். இங்கே எப்படி 2 பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் 2 வேல்யூஸ் இருக்குது. விச் மீன்ஸ் ஃபஸ்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவல், செகண்ட் இதுக்கு செகண்ட் ஈக்குவல். எதை வேணாலும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஒன்று ஈக்குவேட் பண்ணாலே போதுமானது. அதாவது இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூ ஆகும், இது ரெண்டும் ஒய் சம்மந்தப்பட்ட வேல்யூ ஆகும். ஃபர்ஸ்ட்டில் வரது எக்ஸ் வேல்யூ, ரெண்டாவது வரது ஒய் வேல்யூ. ஸோ நமக்கு ஈஸியாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம போவேணும். ஸோ இந்த பாசிட்டிவாக அதுவும் கம்மியான நம்பராக இருக்கிறதுனால இதையே நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க, இங்கே என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இதை தனியாக எடுத்து ஈக்குவேட் பண்ணி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 4m - 3n / m + n. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறத ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படின்னா ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 2 × வரும். ஏன்னா இது டிவிஷனில் இருக்குது இல்லைங்களா, அப்போ ஆப்போசிட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. 4m - 3n. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 × m is 2m, 2 × n is 2n is equal to இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா m/nன்றது தானே ரேஷியோ. அப்போ நான் என்ன பண்ணுறேன், m ஒரு பக்கமாகவும் n இன்னொரு பக்கமாகவும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது இங்கே ஆல்ரெடி என்ன m இருக்குதோ அதை முதல்ல எடுத்து எழுதுங்க. 2m, இந்த ப்ளஸ் 4m அடுத்த பக்கம் வந்துடுச்சுன்னா -4m is equal to இங்கே என்ன இருக்குது -3n. இந்த ப்ளஸ் 2n அடுத்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா -2n. அப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ அப்போ 4ல் 2 போச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால -2m is equal to இது ரெண்டும் சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். 3 + 2 is 5, n போட்டுக்கோங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷனில் n தான் வருமே தவிர விச் மீன்ஸ் பவரில் வராது. n² m² அந்த மாதிரி வராது. அது எப்போ வரும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நம்பர் பவரில் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷனில் எத்தனை இருக்குதுன்றதுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்பராக வரும். ஸோ சேம் சிம்பிள்ன்றதுனால ஆட் பண்ணிவிட்டு அந்த சேம் சிம்பிள் எடுத்து போட்டுருங்க. இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்ன்றதுனால நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2m is equal to 5n அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது நமக்கு எம்மும் என்னும் ஒரே பக்கம் வரணும். அப்போ எம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, n இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ மல்டிப்ளிகேஷன் n ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன். இப்போ இங்கே ஆல்ரெடி மேலே என்ன இருக்குது 5. நம்பரெல்லாம் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது இந்த 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் 2 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன். ஸோ m/nன்றது வேறு ஒன்றும் கிடையாது, m/nன்றது தான் அர்த்தம். ஸோ m/nனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:2. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.